மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று. இலங்கை தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிபு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைமைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம். அது தொடர்பான நிலை எமது நாட்டில் இதுவரை எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் எனவும் இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிபினால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 4 இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டை வந்தடைந்த இசாரா சொப்பந்தி இன்று முதல் அம்பலமாக உள்ள பல ரகசியங்கள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சொப்பந்தி மற்றும் அவரது குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதேவேளை நேபாளத்தில் இசாரா சொப்பந்தியுடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு பெண் விசாரணைக்கு முக்கியமான நபர் என்றும் அவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பிறகு விசாரிப்பதன் மூலம் பல தகவல்கள் வெளிவரலாம் என சிஐடியினர் தெரிவித்துள்ளனர். சாவச்சேரியை சேர்ந்த தக்சி என்ற பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இசாரா சுப்பந்தியைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தமிழ் பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்களை பெற்று அவரது பெயரில் ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல சுபந்தி திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையில் இசாரா சுபந்தி, கம்பகா, பாபா, நுகேகொட, பேபி, ஜேகே பாய், போலி சுபந்தி அதாவது தக்சி, ஜப்னா, சுரேஷ் போன்ற சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்களில் இசாரா சுபந்திக்கு மட்டுமே சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு விசேட அதிரடிப்படையினர் 2 முக்கிய அதிகாரிகள் நேபாளம் சென்றதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவுக்கு பதவி வழங்கப்படுமா? மனம் திறந்த லால்காந்த. முன்னாள் ராணுவ தளபதி பில் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு அரசாங்க பதவிகள் வழங்கப்படுமா என்பது குறித்து அமைச்சர் கேடி லால்காந்த விளக்கம் அளித்துள்ளார். சரத் பொன்சேகாவுடன் பல்வேறு விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் பதவி வழங்குவது தொடர்பில் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றுகின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் பதவியொன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் அவரிடம் பேசவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சரத் பொன்சேகா எவ்வித பதவிகளையும் அரசாங்கத்திடமிருந்து இதுவரை கோரியதில்லை என கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். புலனாய்வு அதிகாரியின் கன்னத்தில் அறைந்த மஹிந்த ராஜபக்ச. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முதலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியை தழுவுவார் என கணித்த ஜோதிடருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் புலனாய்வு அதிகாரி ஒருவரும் இதுபோன்ற தகவலை தெரிவித்த போது அவரின் கன்னத்தில் மஹிந்த அறைந்ததாக ஜோதிடர் பொதுவெளியில் தகவல் வெளியிட்டுள்ளார். அதே சமயம் 2024 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைவார் என்பது 2024 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற புதுவருட கொண்டாட்டத்தின் போது அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சுனாவிற்கு மூளை சரியில்லை, அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்கம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மூளை சரியில்லாத நபர் என மக்கள் கூறுவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் நேற்று இடம்பெற்ற கருத்து வெளியிடுகின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதாக அர்ச்சுனா கூறுகிறார். அத்துடன் அவர் ஊடகத்துறைக்குள் நுழைய முற்படும் பெண்களை அவதூறாக பேசுகிறார். எனவே மக்கள் அவருக்கு மூளை சரியில்லை என கூறுகின்றனர் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். மன்னாரில் பற்றி எரியும் குப்பை மேடு, மக்கள் கடும் பாதிப்பு. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி மன்னார் பொது மயானத்துக்கு பின்பகுதியில் மன்னார் நகர சபையினால் கொட்டப்பட்டு குவிக்கப்பட்ட கழிவுப் பொருட்களில் ஏற்பட்ட தீப்பரவல் நேற்று புதன்கிழமை 3வது நாளாகவும் தொடர்வதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற கூட்டத்துக்கு வருகை தந்த பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையிலான குழு நேற்று மாலை 6 மணியளவில் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்து பார்வையிட்டனர். இதன்போது குறித்த பகுதி பாரிய புகைமண்டலமாக காட்சியளித்தது. மேலும் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியூடாக வாகன போக்குவரத்து பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதோடு சுவாசிக்க முடியாத வகையில் புகைமண்டலம் காணப்பட்டமையினால் பல மணி நேரம் குறித்த வீதியூடாக மக்கள் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை அப்பகுதியில் பாரிய புகைப்பரவல் காணப்பட்டமையினால் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள முன்பள்ளி பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது.
பொது மயானத்துக்கு பின்பகுதியில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்ற போதும் அங்கே வசிக்கின்ற பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், தாய்மார்கள் என அனைவரும் சுவாச பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிரதியமைச்சர் ரூபாலி சமரசிங்கவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், காதர் மஸ்தான், மன்னார் நகரசபை தவிசாளர், உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர், உதவி அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் ஆகியோரும் வருகை தந்து நிலைமையை நேரடியாக பார்வையிட்டனர். இதன்போது குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் வருகை தந்து தாம் இதனால் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தெரிவித்ததோடு மக்களின் சுகாதாரத்துக்கு தீங்கு ஏற்படுத்தும் நடவடிக்கையாக இப்பகுதியில் குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தங்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறான பாதிப்பை எதிர்நோக்குவதாகவும் அதிகாரிகளும் அரசியல் தங்களுக்கு ஏமாற்று வாக்குறுதிகளை தந்து விட்டு செல்வதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கு பதில் வழங்கிய பிரதியமைச்சர் ரூபாலி சமரசிங்க இந்த பிரச்சினைக்கு வெகு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். எனினும் மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்ததோடு தாங்கள் தொடர்ந்தும் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர். செவ்வந்தியின் கைது தகவலை கசியவிட்ட அரசியல்வாதி. வெளியான தகவல். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதி ஒருவரால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். குறித்த கைது தொடர்பில் போலீஸ் உயர் அதிகாரிகளால் சில தகவல்கள் கசிந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக போலீஸ் துறையின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலை வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இசாரா சுப்பந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் எதுவும் வெளியில் கசியாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. ஏனெனில் இதற்கு முன்னதாக இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெகல்பத்திர பத்மே உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி விரைவில் வெளியே கசிந்தவுடன் குறித்த குற்ற கும்பலுடன் தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களின் சாட்சியங்களை மறைப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகை சம்பவத்தில் சம்பத் மனம் பேரி கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் தலைமறைவாக இருந்தமைக்கும் இவ்வாறு தகவல் கசிந்தமையே காரணம் என தெரிய வந்துள்ளது. கைது தொடர்பிலான தகவல்கள் கசிந்தமை இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடர்பில் மேற்கொண்ட குற்ற செயல்களில் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் ஊகித்துள்ளனர். இவ்வாறான காரணங்களால் இசாரா சுப்பந்தியின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் கசியக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கில் கடற்படை காணி சுவீகரிப்பு ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் கடற்படை இல்லையா? கஜேந்திரகுமார் கேள்வி. மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பினார். வலிவடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளவர்கள் அல்லது ஜனாதிபதி யாழ் மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும், அதனை எமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி வழங்கினார். அது மட்டுமல்ல, ஜனாதிபதி வேட்பாளராக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதும் விடுவிக்கப்படாத பொதுமக்களின் காணிகளை தமது அரசாங்கம் பொறுப்பேற்றதும் விடுவிப்போம் என்ற வாக்குறுதி வழங்கினார். ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குறுதிகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகிறது. யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்று தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவல நிலையில் இருக்கின்றனர். அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் வலிவடக்கு முள் குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ளது. அண்மையில் இந்த நாட்டின் அதிகாரமிக்க முப்படைகளையும் கட்டுப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணிப்பிடிப்பில் ஈடுபடுகிறதா? இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாது சர்வாதிகார போக்கில் செயற்பட்டு வருகின்றமை அனைவரும் அறிந்த விடயம். குறிப்பாக கூறப்போனால் வலிவடக்கு தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். இலங்கையை ஆட்சி பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் என்றைக்கும்
தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வராது என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது? ஜாலில் தமிழ் கட்சிகள் வியூகம். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக போட்டியிட்டு எவ்வாறு வடமாகாணத்தை கைப்பற்றுவது, எவ்வாறு கட்சிகள் போட்டியிடுவது என்பது தொடர்பில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையில் இந்த தமிழ் கட்சிகள் கூட்டம் மாலை 3 மணியளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், முருகேசு சந்திரகுமார், வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் குறிப்பாக அடுத்த வருடம் அளவில் வடமாகாண சபை தேர்தல் நடாத்துவதற்காக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகிறது, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது தொடர்பில் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையில் இந்த கூட்டம் 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் எம்.ஏ. சுமந்திரன் சுகவீனம் காரணமாக பங்கு பெற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.